கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் எப்படிப்பட்ட ஒரு குழந்தை? அவங்க தாய் அவனை பெற்றெடுக்கும் போதே ரொம்ப துக்கத்தோடு பெற்றெடுத்ததுனால, வேதனையோடு பெற்றெடுத்தனால அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? யாபேஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? துக்கமாகவே தான் இருக்க போகுது. அவங்க எப்படி அறிக்கை பண்ணி வைக்கிறாங்க? நான் ரொம்ப கஷ்டத்தோடு இந்த குழந்தைய பெற்றெடுத்தேன் அப்படின்றதுக்காக துக்கம், வேதனை அப்படிங்கிற மீனிங் உள்ள ஒரு பேரை என்ன பண்ணுறாங்க? யாபேஸ்க்கு வைக்கிறாங்க. அதுதான் யாபேஸ். யாபேஸ் என்றால் வேதனை இல்லை துக்கம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பேரை என்ன பண்ணுறாங்க? யாபேஸ்க்கு வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன்னு. அப்போ யாபேஸோட வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? வேதனையோடு தான் இருக்கும். ஆனால் யாபேஸ் என்ன பண்ணுறாரு? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. தேவனே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு அவர் 4 விண்ணப்பம் பண்ணுறாரு ஏசப்பாவை நோக்கி. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தரலும். அவனுக்கு அவங்க அம்மா யாபேஸ்ன்னு பேர் வச்சிட்டாங்க. அவன் வேதனை உள்ள குழந்தை, துக்கமான குழந்தை அப்படின்னு. ஆனால் வேதனை உள்ள ஒரு யாபேஸ் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். இந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை, இவ்வளோதான் முடிவு, இனிமேல் நம்மளால் இந்த காரியத்தை எதுவுமே செய்ய முடியாது, இவங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு அந்த காரியம் என்னால் முடியாது, ஆமாம் நம்மளால் நிச்சயமாக முடியாது, நம்மளால் முடியவே முடியாது, ஆனால் தேவன் நினைத்தால் எல்லா காரியங்களையும், நம்முடைய இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மளால ஒரு காரியத்தில் ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடையான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் பொழுது, நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமான வேண்டுதலாய் மாற்றிக்கு தருவராய் இருக்கிறார். என் எல்லையை பெரிதாக்கி, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருப்போம். எனக்கு இவ்வளோ சேலரி மந்த்லி, எனக்கு இது ஃபுட்டுக்கு ஓகே, எனக்கு இது ரெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷெடியூல் போட்டு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வணங்குற நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வருஷம் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான் என் லைஃப், எனக்கு இது போதும் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்காமல், ஆண்டவர் என்னை ஆண்டுதோறும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். எல்லைனா இடம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய பொசிஷன் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உயர்ந்து கொண்டே போகணும். ஒரு குறிப்பிட்டதோட ஸ்டாப் ஆகக்கூடாது. நம்முடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குகிறவராக இருக்கிறார். உம்முடைய கரம் என்னோடு இருந்து, ஆண்டவருடைய கரம் மட்டும் நம்ம கூட இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டட். நமக்கு இது தேவை அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தால் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நமக்கு சுகம் கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் வழி நடத்துகிற கரமாக இருக்கிறது. வழி நடத்துதல் வந்துருச்சு, பாதுகாப்பு வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, அற்புதம் வந்துருச்சு, ஐஸ்வர்யம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தால் மட்டும் போதும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா கூடவே என்ன சேர்ந்து வந்துடும்?
தீய எண்ணங்கள் வந்துடும். நமக்குள்ள அதிக ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னா தேவையில்லாத பொறாமை எண்ணங்கள், பெருமை எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், தீய பழக்கங்கள் என்ன பண்ணும், நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய சிந்தையில் வந்துடும். அந்த தீமையான காரியம் எதுவும் நம்மக்கிட்ட வரவே கூடாது. நம்மளுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு வேதனை தருகிற ஆசீர்வாதமாக இருக்கவே கூடாது. நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுகிறவராக இருக்கார். துக்கத்தில் பிறந்த ஒரு குழந்தை யாபேஸோட வாழ்க்கை எப்படி மாறினது, ஆசீர்வாதமாக மாறின. வசனத்தில் கீழே பார்த்தீங்கன்னா, அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உங்களுடைய இருதயத்தில் என்ன வேண்டுதல்கள்லாம் இருக்கோ நீங்கள் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கேட்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய வேண்டுதல் எப்போவும் யாரை நோக்கி மட்டுமே இருக்கணும் அப்படின்னா ஏசப்பாவை நோக்கி மட்டுமே இருக்கணும். நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். இந்த காலத்தில் இந்த பூமியில் வாழும் பொழுது அநேக தேவைகள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆனால் எல்லா தேவைகளையும் நம்ம மற்றவர்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி மட்டுமே இருக்கணும். ஒரு மிஷினரி இருந்தார், ஜார்ஜ் முல்லர். அவர் 10,000 அனாதை குழந்தைகளை இங்கிலாந்தில் பராமரித்தார். ஆனால் அந்த அனாதை குழந்தைகளை அவர் பராமரிக்கும் போது ஒரு தடவை கூட யார்கிட்டையும் போய் கை நீட்டி எனக்கு பண உதவி பண்ணுங்க, இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு யார்கிட்டையும் போய் கேட்டதே இல்லையாம். அவருடைய வேண்டுதல்கள் எல்லாமே யாரை நோக்கி தான் இருந்ததான், ஏசப்பாவை நோக்கி தான். 10,000 அனாதை குழந்தைகளை பராமரிக்க எவ்வளோ பணம் தேவைப்படும், எவ்வளோ உணவு தேவைப்படும். ஆனால் அவருடைய காலத்தில் அவர் யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டதே இல்லை. அவரோட உதவி எல்லாமே பரத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி மட்டுமே இருந்ததுதான். ஒரு நாள் 300 குழந்தைகளுக்கு காலை உணவு இல்லை. எல்லாரும் டைனிங் ஹாலில் 300 குழந்தைங்களே உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. பிளேட்டு முன்னாடி இருக்குது, ஆனால் பிளேட்டில் எந்த உணவும் இல்லை. 300 குழந்தைகள் வெறும் தட்டை கையில் வச்சுட்டு டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க, ஆனால் சாப்பாடு இல்லை. ஜார்ஜ் முல்லர் ஆண்டவரை நோக்கி எந்திரிச்சு நின்று கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் கதவை தட்டினாராம். நேற்று நைட்டு என்னால் தூங்கவே முடியல, இந்த குழந்தைங்களுக்கு காலையில் உணவு தேவைப்படும்னு ஆண்டவர் இருதயத்தில் சொன்னாருன்னு 300 குழந்தைகளுக்கு தேவையான பிரெட்டை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், 300 குழந்தைகளுக்கும் தேவையான பிரெட்டை கொடுத்தாராம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஒருத்தர் கதவை தட்டினாராம். கரெக்டாக அந்த அனாதை இல்லத்தின் வாசல்லையே ஒரு பெரிய பால் வண்டி பழுதாயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த பால் கெட்டு போயிடும், இந்த பாலை எல்லாத்தையும் இந்த அனாதை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்கன்னு அந்த பாலை அவர் கொடுத்தாராம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பாருங்களேன். 300 குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை, தட்டு எம்டியாக இருக்குது. ஆண்டவர் நோக்கி பண்ண ஒரே வேண்டுதல் 300 குழந்தைகளுக்கு தேவையான பிரெட்டையும் பாலையும் ஆண்டவர் கொடுத்தாராம். அவருடைய வேண்டுதல் யாரை நோக்கி இருந்தது, இயேசுவை நோக்கி மட்டுமே இருந்தது. எந்த மனுஷன்ட்டையும் போய் ஹெல்ப் பண்ணல. வெளியே போய் கேட்டிருக்கலாம், அந்த குழந்தைங்க பசியாக இருக்காங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு, கண்டிப்பாக யாராவது செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவர் யாரை தேடி போல, மனுஷனை தேடி போல. அவருடைய இருதயம் எல்லாம் யாரை நோக்கி இருந்தது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருந்தது. இயேசப்பா கிட்ட கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நிறைவேற்ற இயேசப்பாவால் மட்டும்தான் முடியும். மனுஷனால் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய வேண்டுதல்கள் எப்பவும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மட்டுமே இருக்கணும். வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவோட ஆசீர்வாதம் எப்படி இருந்தது, இரட்டத்தனையாக இருந்தது. யோபு யாருக்காக ஜெபிச்சாரு, தன் நண்பர்களுக்காக ஜெபிச்சார். யோபுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் அவர் ஜெபிச்சது யார், தன்னோட நண்பர்களுக்காக. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சுயநலமான வேண்டுதல் இருக்கக்கூடாது. எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு மட்டும், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, எனக்கு வீடு, எனக்கு பணம் அப்படின்னு எனக்குன்னு சுயநலமான வேண்டுதல்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தான் நம்முடைய மனசு விசாலமாகிறது. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது தன்னை அடித்தவங்க, தன்னை காயப்படுத்தினவர்களுக்காகவும் ஆண்டவரே இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு பிதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்படி அந்த அன்பு எப்படி இருக்கிறது, மிக விலையேற பெற்ற அன்பு. அப்போது நம்மளும் சுயநலமாக ஜெபிக்காமல் நம்மளை நேசிக்காதவங்க, நம்மளை வெறுக்கிறவங்க, நம்ம சத்துருக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய குணம் நம்மில் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சத்துருக்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம்.
அன்பின் வெளிப்பாடு. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்கிற மிகச்சிறந்த உதவி எது அப்படின்னா, கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் மிக சிறந்த உதவி. நமக்காக மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்காமல் மற்றவர்கள் படுகிற கஷ்டத்துக்கும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை மாற்றுவார். அநேகருக்கு ஜெபிக்கணும். அநேகர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அநேகர் உணவு இல்லாமல் இருப்பாங்க, அநேக பண தேவையில் இருப்பாங்க, கடன் தொல்லையில் கஷ்டப்படுவாங்க. நம்ம கண்களுக்கு முன்பதாக அநேக குடும்பங்கள் வேதனையோடு இருக்குது. நம்ம உயிருள்ள தேவனை வணங்குறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவங்களுக்காக நம்ம அன்புள்ளவர்களாய் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் அன்பு நமக்குள் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் அன்பு மற்றவங்ககிட்ட என்ன பண்ணணும்? வெளிப்படணும். நமக்காக மட்டுமே நம்ம எப்பவும் ஜெபிக்கக்கூடாது, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு குழந்தை தான் அப்பா சாக்லேட் வாங்கி தருவார், டாய்ஸ் வாங்கி தருவார், அதுக்காக மட்டும் அவர்கிட்ட அன்பாக இருக்காது. தான் அப்பா அந்த குழந்தை கூட இருந்தாலே அந்த குழந்தை எப்படி தான் இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். அதே போல தான் நம்ம ஆண்டவர் எனக்கு அது தருவார் இது தருவார் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் ஆண்டவரை நேசிக்கக்கூடாது. ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசித்து அவர்கிட்ட மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகும் பொழுது ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆசைகள் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சார்ந்ததாக மாறிடும். நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகும் பொழுது ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் அருள செய்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வேண்டுதல் எப்பொழுது யாரை நோக்கி தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி மட்டும்தான் இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல்கள் மனுஷங்க கிட்ட போய் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம் வேண்டுதல் எப்போவும் சுயநலமாய் இருக்கவே கூடாது. நம் கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சின்ன பிரசங்கமாக இருந்தாலும் மிக பிரயோஜனமுள்ள வார்த்தை. நம்முடைய வேண்டுதல் எப்போது யாரை நோக்கி தான் இருக்கணும்? ஆண்டவரை நோக்கி தான் இருக்கணும். சுயநலமான வேண்டுதல் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம் சத்துருக்களுக்காகவும் நம் வேண்டுதல் செய்யணும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களையும் அருள செய்வார். ஹல்லேலூயா.